எங்கள் அப்பா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணாங்க. அதாவது கூடை தலையில் கூடை வச்சு வீடு வீடாக வியாபாரம் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரே எண்ணம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ என் குழந்தைகள் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ₹100 டொனேஷன் கொடுத்து எங்களுக்கு அட்மிஷன் வாங்கி நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். அதை எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆக்சுவலி அம்மா நான் கஷ்டப்பட்டாலும் எங்கள் அப்பா வந்து ஒரு நேரம் கூட எங்கள் அம்மாவை எங்கேயோ வேலைக்கு போகணுமோ ஏதாவது வியாபாரத்துக்கு போகணுமோ அதெல்லாம் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பாவோட ஒரே குறிக்கோள், நான் வியாபாரத்துக்கு போகிறேன், நீ பிள்ளைகளை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அதே ஒரு எண்ணம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான், மும்பையில் தான், இதே முள்ளுனில் தான். எங்கள் அப்பா வந்து ஐ திங்க் 1965 இங்கே வந்துருப்பாங்க. எங்கள் அப்பாவோட பேர் வந்து நாராயணன். அண்ட் 1970 எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் அம்மாவும் இங்கே தான், மும்பையில் தான் இருந்தாங்க. நான் பிறந்தது இங்கே தான், நான் முதல்ல சொன்ன மாதிரியே. அண்டு எங்கள் அப்பா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணாங்க. அதாவது தலையில் கூடை வச்சு வீடு வீடாக வியாபாரம் பண்ணாங்க. எங்களுக்கு பூர்வீகம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் நாங்குநேரி தாலுக்காவில் பெரும்பத்துங்கிறது எங்கள் கிராமம் ஆக்சுவலி. ஸோ அங்கேருந்து தான் எங்கள் பிழைப்புக்காக வந்தோம். அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் எங்கள் அப்பா இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க வேலை செஞ்சு காய்கறி வியாபாரம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு எண்ணம், ஏன்னா அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு படிக்க முடியல, கஷ்ட காலம், அதனால் பிழைப்புக்காக அவங்க இங்கே மும்பை வந்தாங்க. ஆனால் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க. அவங்களுக்கு ஒரே எண்ணம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ என் குழந்தைகள் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முள்ளுண்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் 1983 84 அதை நான் கேஜி படிக்கணும்னு யோசிக்கிற டைமில் முள்ளுண்டில் பெரிய ஃபேமஸான ஸ்கூல் வந்து வாணி வித்யாலயா ஸ்கூல் தான். ஏன் வாணி வித்யாலயா ஸ்கூல்னால் அப்போ அந்த வாணி வித்யாலயா ஸ்கூல் ஒரே ஸ்கூலில் மட்டும்தான் தமிழ் கற்றுக் கொடுப்பாங்க, தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். ஸோ அதனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன, நாங்கள் தமிழும் கற்றுக்கணும் இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் எப்படியாவது எங்களுக்கு அட்மிஷனுக்காக அங்கே அட்மிஷன் வாங்கணும் ஒரே ஆசை. ஆனால் அப்போ அந்த டைமில் யாருக்கும் அட்மிஷன் கிடைக்காது. அங்கே ஒரு நல்லவங்க மும்பையில் ஒரு நல்ல லெவலில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணதுனால அந்த டைமில் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ₹100 டொனேஷன் கொடுத்து எங்களுக்கு அட்மிஷன் வாங்கி நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே வாணி வித்யாலயில் படிச்சுட்டு இந்த கஷ்டத்தோட கஷ்டம் எங்கள் அப்பா எப்போவுமே எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணது, நம்ம பசங்க நல்லா இருக்கணும், என் கஷ்டம் என்னோட போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு. அண்ட் அதனால் எப்போவுமே அவங்க கஷ்டத்தை எங்ககிட்ட சொன்னதே கிடையாது. ஆக்சுவலி நாங்களும் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நம்மளும் நல்ல அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. நாங்கள் முள்ளுண்டில் இங்கே ஸ்டேஷன் பக்கத்தில் விஜயநகருங்கிற ஒரு ஸ்லம்மில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அண்டு எங்கள் அப்பா டெய்லி காய்கறி வியாபாரம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணிக்காக வருவாங்க. அண்ட் அந்த இவ்வளோ நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அந்த தலையில் சுமை சுமந்து வந்தாலும் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மைலாக வருவாங்க. எப்போவுமே அந்த ஒரு இன்னைக்கு கஷ்டப்பட்டமே, என்றைக்கு விரக்தி அடைஞ்சது கிடையாது. ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம், நம்ம பசங்களுக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங் அவளை எப்போவும் அந்த ஃபேஸில் போய் இப்போவும் நான் இவ்வளோ வருஷம் ஆச்சு எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நேரம் படுத்துட்டு 2வது சாயங்காலம் இதே நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த மிச்சர் முறுக்கு அதுமாதிரி வியாபாரம் பண்ணதுக்கு 2வது திரும்பி ஒரு 5 மணிக்காக கிளம்பி ஒரு ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த வியாபாரம் பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் குடும்பமாகவே எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒன்றா உழைச்சோம். இந்த சாயங்காலம் வியாபாரத்துக்கு போகணுன்னா அந்த மிச்சர் பண்ணால் பொட்டலாம் பெருசாக வரும், அது சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி அதுக்கப்புறம் அது எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எங்கள் அம்மா நாங்கள் தம்பி எல்லோரும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாயங்காலமாக ஒரு 5 மணிக்கு வியாபாரத்துக்கு போனோம். அதுலேயும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங், எது பண்ணுறோமோ அதை நல்லபடியாக பண்ணணுங்கிற அந்த எண்ணங்கள் அந்த டைமில் உண்டு. ஆக்சுவலி நாங்கள் குடும்பமாக அப்படியே தான் இருந்தோம் ஆக்சுவலி. பட் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அது. நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், அன்றைக்கி கஷ்டப்பட்டோன்னு நினைக்கிறோம், பட் அதுவும் ஒரு லைஃப் ஆக்சுவலி. அதில் ஒரு இன்பமும் இருந்துச்சு. அது இப்போ நினைக்கும் போது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதை பற்றி நாங்கள் என்றைக்குமே நாங்கள் குடும்பத்துலேருந்து வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் வருத்தப்பட்டதே கிடையாது. நாங்கள் என்ன சந்தோஷமாக தான் இருக்கோம். ஏன்னா எது என்றைக்கு லைஃப்பில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இருக்க வச்சு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா 2 பேரோட ஒரு கருத்து என்ன இருக்கோ சந்தோஷமாக இருங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அது என்னமோ தெரியல, அது பாசிட்டிவிட்டி அந்த வயசுல எங்களுக்கு எல்லாத்துக்குமே அது
ரத்தத்தில் ஊர்னது ஆக்சுவலி அது. ஸோ இன்னைக்கு அது தெரியுது எனக்கு. இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்க இல்லை, குடும்பம் இல்லை, ஒரு வீடு நல்லா இருக்கணும், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த குடும்பத்தோட மெயின் வந்து அந்த குடும்பத்தோட தலைவிங்கிறது தான். அதை எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆக்சுவலி. அம்மா நான் கஷ்டப்பட்டாலும் எங்கள் அப்பா வந்து ஒரு நேரம் கூட எங்கள் அம்மாவை எங்கேயோ வேலைக்கு போகணுமோ ஏதாவது வியாபாரத்துக்கு போகணுமோ அதெல்லாம் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பாவோட ஒரே குறிக்கோள், நான் வியாபாரத்துக்கு போகிறேன், நீ பிள்ளைகளை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அதே ஒரு எண்ணம். அண்ட் எங்கள் அம்மாவும் அதே மாதிரி எங்களை ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு எங்களை வளர்த்தாங்க ஆக்சுவலி. இப்போ யோசிக்கும் அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க, படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் தென் அன்னைக்கு எஃபர்ட்ஸ் போடலாம் இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்காது. ஸோ எங்களோட வளர்ச்சியில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. எங்கள் அம்மாவோட பேர் வந்து மணிமேகலை. அண்டு இன்றைக்கி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்றைக்கி அடி வாங்கணும், எப்போ ரொம்ப கோவம் வரும், எதுக்கு இடத்தெல்லாம் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கி யோசிக்கும் போது அந்த அடி வாங்கினது தான் இன்றைக்கி அது லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி இருக்கிறோம் நம்ம ஆக்சுவலி. நான் சொன்ன மாதிரி வந்து நான் படித்தது வந்து வாணி வித்யாலயில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாச்சு. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் இப்போ என்ன தோணுது எனக்கு, அதுக்கப்புறம் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, படிக்க வைக்க முடியாது, எப்படியாவது யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம். ஸோ எங்கள் அப்பா காய்கறி வியாபாரம் பண்ணது வந்து முள்ளுண்டில் வெஸ்ட்டில் தான். ஸோ வீடாக காய்கறி வியாபாரம் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய பேர் கூட ஒரு நல்ல பழக்கம். அதில் அப்படி பழக்கம்தான் இங்கே முள்ளுண்டு வெஸ்ட்டில் அம்பாஜிதாம் பக்கத்தில் ஒரு மாமி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து கோமதி லக்ஷ்மணன். ஸோ அவங்ககிட்ட இப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க, இப்படி என் பையன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தாச்சு, இதுக்கப்புறம் என் பையனை படிக்க வைக்க முடியாது, அதாவது ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், அவனை வேலைக்கு சேர்த்து விட்றேன்னு சொல்லும்போது அந்த மாமி ஒரு நல்ல எண்ணம் படைச்சவங்க. அதே நீ 10ஆம் கிளாஸ் அவனை படிக்க வச்சுட்டு நீ 10ஆம் கிளாஸ் வேறு இங்கிலீஷ் மீடியம் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன்னு நீ சொல்கிற, இதுக்கப்புறம் நீ வந்து வேலைக்கு அனுப்புனா அவனோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடுமே, நீ ஒரு காரியம் பண்ணு, நீ இங்கே என்கிட்ட அனுப்பு, இங்கே வந்து அவன் கொஞ்சம் வேலையும் செய்யட்டும், அண்டு ப்ளஸ் அவனோட ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறேன், காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், படிக்கவும் செய்யட்டும்னு அப்படின்னு சொல்லி அவங்க தான் எங்கள் அப்பாட்ட எடுத்து சொன்னாங்க. அண்டு அவங்க வந்து அந்த மாமியோட பையன் வந்து ராமசாமி அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனோட ஒய்ஃபு பேர் வந்து நளினி ராமசாமி. இவங்க 2 பேருமே CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா என்னன்னு சொல்லி. பட் எங்கள் அப்பா அங்கே கொண்டு போய் எப்படியாவது போகணுங்கிறாங்க. வீட்டில் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் எனக்கு வயசு அப்போ 15-16 வயசு. அந்த டைமில் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்போ இப்படி வேலை செஞ்சேன்னா நெக்ஸ்ட் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் 2 நாள் சாப்பிடவே இல்லை. என்னடா நீ இப்போ வேலைக்கு போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஃபீலிங். பட் இருந்தாலும் எப்படியோ நீ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அண்ட் அங்கே போய் ஒரு 10 நாளைக்கு நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு கொடுக்குற வேலை. ஏன்னா அப்போ எனக்கு படித்தது அவ்வளோ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான், எனக்கு ஜாஸ்தி வேலை எதுவும் தெரியாது. பேங்க்கு போக சொல்லுவாங்க, அங்கே எங்கேயாவது டெலிவரி பண்ணிட்டு வாங்கப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைமில் கொரியரோ போர்ட்டரோ அப்படி ஒரு வசதியெல்லாம் கிடையாது, இமெயிலோ எதுவுமே கிடையாது. நான் இது பேசுகிறது 1993-94. அப்போங்கும்போது எல்லோரும் மேனுவலாக தான் போனோம். ஆக்சுவலி போனோன்னா கொரியர் கூட கிடையாது அந்த டைமில். எனக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க, அந்த சைக்கிளில் எங்கெங்கே போகணுமோ அப்படிலாம் அங்கே போகும்போது. ஸோ ஸ்டார்ட்டில் ரொம்ப ஒரு ஐ திங்க் ஒரு 1 மாதம் வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன். பட் தென் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, CAனா என்ன அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, மெதுவாக தெரிஞ்சுது. அண்ட் அந்த டைமில் அவங்க வந்து எனக்கு வெறும் கிராஜுவேஷன் பண்ணதுக்கு தான் என்னை அவங்க முன்மொழிஞ்சாங்க. நாங்கள் கிராஜுவேஷனுக்கு வரைக்கும் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் 10ஆம் கிளாஸில் அந்த டைமில் எனக்கு 71% கிடச்சிது 10th. அண்டு அந்த டைமில் நான் 93ல் 71% வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ 93ல் வந்து நான் படிக்கும்போது 10th படிக்கும்போது நிறைய நண்பர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி. ப்ரைவேட் டியூஷன் ஏற்பாடு பண்ணி ஒரு சார்லாம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணார் படிக்கிறதுக்கு. மராட்டி, ஹிந்தி, மராட்டியில் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இதே வாணி வித்யாலய ஸ்கூலில் அவர் சாராக இருந்தார், வாகலே சார்னு சொல்லி. அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், கற்றுக் கொடுத்தாரு. அவர் ப்ரைவேட் டியூஷன் மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. அண்டு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு அந்த டைமில் 10th 71% கிடச்சிது. 71% 1993 இந்த காலத்தில் ஒரு 90% வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா அப்போ அவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்காது. எனக்கு அப்போ அந்த 71% கிடச்சி. அண்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம், என்னோட ஜாஸ்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா அவங்களும் எதிர்பார்க்கல ஆக்சுவலி.
அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த மாமி வீட்லேயுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என் பையன் நல்லா படிச்சிருக்கேன், 70% கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதனால் அவங்க ரொம்ப சொன்னாங்க, நீ அட்மிஷன் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எனக்கு அந்த காலேஜ் ப்ரொசஸில் எனக்கு அந்த டைமில் எனக்கு சோமையா காலேஜில் வித்யாவியரில் இருக்குது சோமையா காலேஜ், எனக்கு அங்கே காமர்ஸ்குள்ளே அட்மிஷன் கிடச்சிது. அந்த காமர்ஸ் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தென் அங்கே காலேஜுக்கு போனேன். காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அப்போ அவங்களும் இந்த சிஏ பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மம்மிட்ட எனக்கும் சிஏ படிக்கணும் மம்மி அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இந்த கிராஜுவேஷன் முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ சிஏ படிக்கணுங்கிற உன்னால் முடியுமா, உன்னோட குடும்ப நிலவரம் உனக்கு ஒத்துழைக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், மம்மி எனக்கு தோணுது படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே உனக்கு இஷ்டம் நீ படி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதுக்கும் அவங்க உதவி பண்ணாங்க. நான் உனக்கு அதுக்கும் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அண்ட் அவங்க உதவி பண்ணாங்க. அண்டு அந்த காலத்தில் வந்து 12th அப்புறம் அப்பவும் கொடுக்கலாம், நாங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கொடுக்கலாம். 12th அப்புறம் ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு படித்து அண்டு ஐ திங்க் நான் செகண்ட் இயரில் இருக்கும்போது அந்த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. ஆக்சுவலி நல்லா வியாபாரம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சடனாக சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு டவுனாக இருக்குது, நான் நாளைக்கு வியாபாரத்துக்கு போகல, காய்கறி வியாபாரத்துக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இத்தனை வருஷத்தில் எங்கள் அப்பா அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் அதே மாதிரி சொன்னது கிடையாது. அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் அந்த உடம்புக்கு சரியில்லாமல் மெதுவாக இன்னும் ஜாஸ்தியாக ஆக ஆரம்பிச்சிட்டு, அவங்களுக்கு உடம்புக்கு இன்னும் சரியாகிற மாதிரி இல்லை. நாங்கள் டைமில் எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், டாக்டர்கிட்ட போனோம், ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம். ஐ திங்க் ஒரு 20-25 டேஸில் அவங்க ரொம்ப உடம்பு ரொம்ப இதாகிட்டு, ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் லிவர் கேன்சர் இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் எங்கள் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணதும் கிடையாது, இது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங்குள்ள ஹேபிட் உண்டு. ஏன்னா வியாபாரம் பண்ணுறதுனால ஸ்மோக் பண்ணால் தான் அந்த டைம் வியாபாரம் பண்ண முடியும். அது எல்லோரும் பண்ணாங்க, கிட்டத்தட்ட அந்த டைமில் எல்லாருமே பண்ணாங்க. ஸோ பட் தென் லாஸ்ட் ஸ்டேஜ் லிவர் கேன்சர் இருந்துச்சு. அண்ட் டாக்டர் எல்லாம் பார்த்தோம். அண்டு வியாபாரம் பண்ணுறது எங்கள் அப்பா வியாபாரம் பண்ண இடத்துல கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு, ஏன்னா எங்கள் அப்பாவோட குணம் அப்படியே ஒரு நல்ல குணம், எல்லோரும் கூட ஒரு நல்லபடியாக இருப்பாங்க, நம்பிக்கை நாணயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு எங்கள் அப்பா. எல்லோரும் காசு கொண்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ், நீங்கள் இதுக்கப்புறம் இவங்களுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணால் கூட அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், அதனால் அது எதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள இது பண்ணுறீங்க, அவங்க இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கட்டும்னு சொன்னாங்க. பட் தென் ஐ திங்க் ஆகஸ்ட் 1996 அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிச்சோம். அண்ட் அக்டோபர் 22 1996 எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதாவது 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு, யாருமே எதிர்பார்க்கல லைஃப் எப்படி போயிட்டு இருந்து இப்படி சடனாக சேஞ்ச் ஆகுன்னு யாருமே யோசிக்கலை. அந்த டைமில் எனக்கு 19 வயசு, எனக்கு கீழே 2 தம்பி இருந்தாங்க, எங்கள் அம்மா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. 3 மாதத்தில் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. எதிர்பார்க்காம ஒரு சம்பவம், எதுவுமே யாருமே எதிர்பார்க்கல. 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு லைஃபு, அண்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் சடனாக லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிப்போச்சு ஆக்சுவலி. அண்டு எனக்குன்னு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே சேஞ்ச் ஆகிட்டு, என்ன பண்ண போகிறோம், என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி. அண்டு எங்கள் அப்பா ஒரே ஆள் மட்டும்தான் அர்னிங் மெம்பர். ஏன்னா அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தால் தான் எங்கள் கதை நடக்கணும். அவர் டெய்லி அவங்க சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும், அப்படி ஒரு நிலவரம். அண்ட் திடீர்னு நீங்கள் இறந்து போயிட்டாங்க போது என்ன பண்ண முடியும், ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, குடும்பக்காரங்களாம் வந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. இறந்து போனதும் உடனே ஒரு வாரத்தில் விசேஷம் வச்சாங்க. அதுக்கப்புறம் குடும்பக்காரங்களும் எல்லாம் ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை இருக்க, நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது இப்போது. பட் அவங்க போயிட்டாங்க. பட் எங்களுக்கு என்ன, நாங்கள் அப்போது எனக்கு 19, எனக்கு கீழே என் தம்பி வந்து 17 வயசு, அதுக்கடுத்தால சின்ன தம்பி இருக்கு, அவன் 14 வயசு. எங்கள் அம்மா இது வரைக்கும் வாழ்க்கையில் அது வரைக்கும் போனதே கிடையாது வேலைக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல. அண்ட் என்ன எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப ஒழுக்கம் படைச்சவங்க. யார்கிட்டையும் கடன் வாங்கினது கிடையாது, யாருக்கு காசு கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது. யார்கிட்டையும் கடன் வாங்கி எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம குடும்பத்தை தள்ளு, அப்படியே குடும்பத்தை காலத்தை தள்ளினதுனால கடன் எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா இறக்கும்போது வீடும் இருந்துச்சு எங்களுக்கு, அந்த விஜயநகரில் எங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு, அது கட்டியிருந்து. நாங்கள் எங்களோட வீடு வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம், ஒரே வீட்டில் கிச்சன். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்துச்சு. அதில் அது கடன் இல்லாமல் எங்கள் அப்பா வச்சுட்டு போன வீடு அது ஆக்சுவலி.
அண்டு இதில் குடும்பக்காரங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்க, இனிமே இங்கேருந்து என்ன பண்ண முடியும், இந்த ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த வீட்டை விற்றுட்டு இந்த பைசாவை நீங்கள் பேங்க்கில் போட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் குடும்பத்தை தள்ளுங்க, ஊருக்கு போயிருங்க அப்படின்னு எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கும் யோசிச்சுப்பேன் எங்கள் அம்மாவோட அந்த டைமில் ஒரு டிசிஷன் மேக்கிங் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்கள உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 25,000 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான இப்போ அந்த ஃபிகர் ஞாபகம் இல்லை. உதவி பண்ணவங்க ஒரு 25,000 ரூபா இருக்கும். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த 25,000 ரூபா வச்சு நான் எப்படியும் வந்து ஒரு 1.5 வருஷம் நான் தள்ளிவிட நம்ம சாப்பிட்றேன் இதை வச்சு. எங்களுக்கு வீடு மேலே வந்து வாடகை கொடுத்தோங்க, அதில் ஒரு 2,000 வாடகை வரும். இதை வச்சு நம்ம எப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் எப்படியோ படித்து முடிக்கணும், ஏன்னா உங்கள் அப்பாவோட கனவு அது, நீங்கள் எப்படியா படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. படிப்பு நீங்கள் நடுவில் நின்றுடக்கூடாது, ஏன்னா உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் படிப்பு நின்றுடக்கூடாதுன்னு ஒரே எண்ணம். அண்ட் நாங்களும் ரொம்ப கிளியராக இருந்தோம், ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்றைக்கு வேலைக்கு அனுப்புனதாங்க நாங்களும் உங்களுக்கு வேலைக்கு போக விட மாட்டோம்னு சொல்லி நாங்களும் ஒரு திடமாக இருந்தோம் அந்த டைமில். ஸோ பட் எங்கள் சாயங்காலத்தில் எங்களுக்கு வியாபாரம் இருந்துச்சு, மிச்சர் வியாபாரம். நான் சொன்ன மாதிரி மிச்சர் வியாபாரம் பண்ணுறது போது அதை மட்டும் நாங்கள் யாராவது தம்பி மாதிரி ஒருத்தர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டோம். நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த மாமி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ வந்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன், எது மாதிரி நீ உன் குடும்பத்தை பார்த்தே ஆகணும், நீ என்ன படிக்கணும்னு இது பின்னால் இருந்தால் உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க முடியாது, அதனால் என்ன நீ தனியாக உன் ஸ்ட்ரகிள் நீ பார்த்தாங்கன்னா அவன் என்கிட்ட ரொம்ப எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலைக்கு தேடினேன். எனக்கு செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன், நான் வேலைக்கும் தேடினேன். வேலைக்கு அந்த டைமில் போர்ட்டில் ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடச்சிது. எவ்வளோ சம்பளம், எனக்கு 1,500 ரூபா சம்பளம். அதுதான் கேட்டதே நான், எனக்கு 1,500 ரூபா சம்பளம் கிடச்சா எங்கள் ஃபேமிலி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1,500 ருபீஸ் சம்பளத்துக்கு போர்ட்டில் சேர்ந்தேன். அங்கே வந்து போர்ட்டுனா இங்கே ரே ரோடில், இங்கேருந்து டெய்லி ட்ரெயினில் போகணும், அங்கே 10 மணிக்கு முன்னாடி போய் ஆஃபீஸில் சேர்ந்துடணும். அண்டு ஒரு மாதம் வேலை செஞ்சேன். அந்த பாஸ் வந்து ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணுற பாஸு. பட் எனக்குள்ள நிலைமை என்னென்னா, எனக்கு குடும்பம் நடந்தே ஆகணும், இல்லைன்னா வேலையும் விட முடியாது. என் கண்ணு முன்னாலே அவர் எம்ப்ளாயி அடிக்கும்போது இங்கேருந்து காதில் இந்த ரத்தம் வந்துச்சு. எனக்கே பயம், நம்மளுக்கும் வாழ்க்கையில் என்றைக்கா இப்படி தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது என்னவோ தெரியல, அந்த கடவுள் கொடுத்த வரோம். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் படிக்க கூட முடியல ஆக்சுவலி. பட் எங்கள் அப்பா இறந்து விசேஷம் கழிச்சு ஒரு 4 நாள் இருந்துப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்குள்ள எக்ஸாம் இருந்துச்சு. சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் படித்தாகணும். அண்ட் நான் அந்த 2 மாதத்தோ எங்கள் அப்பா பின்னால் தான் இருந்தேன். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், டாக்டர் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பார்த்தேன். நானும் என் தம்பி எல்லோரும் தான் நாங்கள் பார்த்தோம். அண்டு இறந்து போயிட்டாங்க அக்டோபர் 22 96. அண்டு ஐ திங்க் 5 நாளில் எவ்வளோ விசேஷம் வச்சாச்சு. அண்ட் நவம்பர் 3 எக்ஸாம் சிஏ ஃபவுண்டேஷன். அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கு தேடி போனேன் நான். ஸோ அந்த வேலைக்கு ஒரு 1.5 மாதம் வேலைக்கு போனேன். இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஜனவரி மாதத்தில் ரிசல்ட் வருது. அண்ட் ரிசல்ட்டு நான் எதிர்பார்க்கல நான் பாஸ் ஆவேன்னு சொல்லி. ஸோ அப்போ தான் யோசித்தேன், கடவுள் ஏதோ எழுதியிருக்காரு என் தலையில் அப்படின்னு சொல்லி. அந்த டைம் தான் யோசித்தேன், நம்ம இந்த சிஏ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, சிஏ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் தென் திருப்பி இதே தான், குடும்பம் நடக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிக்கல்ஷிப் பண்ணோன்னா எங்களுக்கு 300 ரூபா தான் ஸ்டைப்பண்ட்னா இப்போ இந்த ட்ரைனிங் பீரியடில் ஒரு சம்பளம் கொடுக்குறது பேர் ஸ்டைப்பண்ட். 300 ரூபா தான் கிடைக்கும். அப்போது அந்த 300 ரூபா வச்சு இது குடும்பம் நடக்க முடியாது. குடும்பத்தை நடத்தணும் எப்படியும் 1,500 ரூபா வேணும். ஸோ அப்போ அந்த டைமில் 2வது தேடுறேன், யாரா எனக்கு 1,500 சம்பளம் கொடுப்பாங்க, நான் அங்கேயே எனக்குள்ள படிப்பும் கண்டினியூ பண்ணலாம், ப்ளஸ் என் குடும்பத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முள்ளுண்டில் ஒருத்தர் எனக்கு ஒரு சிஏ எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஆர்டிக்கல்ஷிப் கொடுத்தா. அவர் பேர் வந்து கமல் சங்கத்தானி அண்ட் கம்பெனி. ஸோ அங்கே நான் சேர்ந்தேன் 97. எங்கள் அப்பா இறந்தார் 96 அக்டோபரில், 97 ஜனவரியில் அங்கே ஒரு ஆர்டிக்கல் கிளர்க்காக அதை கம்பல்சரி நாங்கள் ட்ரைனிங் எடுத்தாகணும். அங்கே ஜாயின் பண்ணேன் 97. ஸோ அங்கேருந்து என்னோடய சிஏ ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த ஃபேர்மில் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வேலை செஞ்சாங்க. எனக்கு வேலை செய்கிறதுக்கு நிறையா டைம் கிடைக்கும். நிறைய பேர் அந்த டைமில் யோசிப்பாங்க, என்ன உனக்கு எவ்வளோ ஜாஸ்தி வேலை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுதான் எனக்கு யூஸ் ஆச்சு, பிகாஸ் எனக்கு நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. பட் தென் அந்த வேலை செஞ்சாலும் திருப்பி என்னோடய சிஏ ஜர்னி 2வது டைவர்ட் ஆகிட்டேன். வேலைன்னு செஞ்சதுனால கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷம் எக்ஸாமே கொடுக்கல. அண்ட் திருப்பி என்னோடய கெரியர் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
பட் தென் அதை ரெண்டாவது நான் ரீகிக் பண்ணலை, எப்படியா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் திரும்பி ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணி 2001 ஒரு முழு மூச்சாக ரெண்டாவது பின்னாலே இருந்து படிப்பு வேலை எல்லாம் டைவைடு பண்ணி அண்ட் என்னோட எனக்கு நான் என்றைக்குமே வெக்கப்பட்டது கிடையாது. எனக்கு சிஏ கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா என்னோட நிலவரம் அப்படி, எனக்கு நான் குடும்பத்தை பார்த்தே ஆகணும். குடும்பத்தை பார்க்கலன்னா நான் குடும்பம் இல்லைன்னா நான் படிப்பு இல்லை. ஸோ படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தையும் பார்த்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு லீவு கிடைக்காது, ஒரு 15 days தான் லீவ் கிடைக்கும். சிஏ இன்டருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் படிக்கணும், ஃபைனலுக்கு ஒரு 4 to 5 மாதம் படிக்கணும். எனக்கு கிடைக்கிற லீவே ஒரு 10 நாள் 15 நாள். ஏன்னா என்னோட ஆஃபீஸில் வேலை அவ்வளோ இருக்கும். நானும் அவருக்கு என்றைக்குமே மாட்டேன்னு சொன்ன கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு காலத்தில் எனக்கு படிக்கணுங்கும் போது எனக்கு அவருக்கு கை கொடுத்தாரு. அதனால் என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்போவுமே வேலையை விட்டு போனது கிடையாது. ஸோ அந்த 15 days 10 days அப்படின்னால எனக்கு படிப்பறதுக்கு ஜாஸ்தி டைம் கிடச்சது கிடையாது. பட் டீக்கே ஒரு வழியாக அது பண்ணி எனக்கு ஒரு முடியாதுங்கிற ஒரு நிலவரம் இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இது விட்டுட்டு நான் ஃபுல்லாக வேலைக்கு போனேன். என்னோட ஜூனியரு என்னோட சின்ன வயசு பசங்க எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு நான் வேலைக்கும் போகல, படிப்பும் முடிக்கல, அப்படியே ஒரு இக்கட்டான ஒரு டைம் ஆக்சுவலி. பட் அந்த டைமில் எனக்கு என்னோட ஒய்ஃப், அதாவது ஆர்த்தி, என்னோடய ஒய்ஃப் பேர் ஆர்த்தி, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட அஃபைர் இருந்துச்சு முன்னாடி, எனக்கு 2001 இருந்தே. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே என்னோட 3 வருஷம் முன்னாடி அவங்க சிஏ ஆயாச்சு. 4 வருஷம் முன்னாடி என்னோட 2 வயசு சின்னவங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சோம் ஒரே இடத்துல. அண்ட் அங்கே தான் எனக்கு பழக்கம் ஆச்சு. அண்ட் அவங்க இந்த 4 வருஷம் முன்னாடி சிஏ ஆயாச்சு. அண்ட் நான் சிஏ ஆகலை. அண்ட் எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். ஸோ நான் அப்போ சொல்கிறேன், எனக்கு வயசாக ஆகிட்டு போகுது, என் ஒய்ஃபுக்கு வயசாகிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணணுன்னு அவங்க நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க குடும்பத்தில். ஆனால் என் ஒய்ஃப் வந்து சொன்ன ஒரே வார்த்தை தான், நீ எவ்வளோ டைம் ஆனாலும் சரி நீ சிஏ ஆக நான் வெயிட் பண்ணுவேன், நான் லைஃப்பில் என்ன ஆனாலும் சரி. ஸோ அப்படின்னு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன், அவங்க ஒரு மோட்டிவேஷன், விடாமுடிச்சு என் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ 2005 ஃபைனலாக நான் சிஏ பாஸ் ஆனேன். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலி, விட்டுடணும் அப்படின்னு நிறைய யோசிக்கும்போது கூட. பட் தென் நமக்கு இருக்கிற ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு விடாமுயற்சியாக ஐ திங்க் 98 2005 7 வருஷம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். எப்படியாவது எனக்கு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் ஸ்ட்ரகிள்னு சொல்லிக்க மாட்டேன். அந்த 7 இயர்ஸுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நான் கற்றுக்கிட்டது. ஆக்சுவலி நிறைய புதுசாக கற்றுக்கிட்டும் போது 2005 பாஸ் ஆயாச்சு. பாஸ் ஆனதுக்குமே ஸோ 2005 சிஏ ஆனதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து என்ன பண்ணி திருப்பி ஒரு நின்று போச்சு. ஏன்னா பிகாஸ் அந்த பாஸ் வந்து திடீர்னு பார்ட்னர்ஷிப் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணது என்னோடய ஒய்ஃப் தான். அண்டு ஒய்ஃப் ஒரு பக்கத்தில் என்னோடய கேரியரையும் செட் பண்ணோம், இன்னொரு பக்கம் என்னோடய பர்சனல் லைஃப்பும் பார்த்தாங்க. பிகாஸ் எனக்கு கல்யாணம் முடிக்கிற ஒரு டைம் என்னோடய ஒய்ஃப் வீட்டில் ரொம்ப நெருக்கடி, கல்யாணம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2006 மேல எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் எங்களோட கல்யாணமும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ரொம்ப கிளியராக இருந்தோம். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் 2 குடும்பம் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே இதில் பிடிவாதமாக இருந்தோம். ஸோ அப்படிங்கும்போது ஓகே சொல்லிட்டாங்க வீட்டில். ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் யாருமே பண்ணல. ஸோ கல்யாணத்துக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நாங்கள் 2 பேர் தான் பண்ணோம். ஹால் பார்த்ததுலேருந்து, கார்டு அடித்ததுலேருந்து, அண்டு சாப்பாடு மெனுவிலேருந்து, என்னென்னலாம் ட்ரெஸ் போட்டுக்கணும், ட்ரெஸ் எடுத்துக்கணும், இது எல்லாமே நாங்களே டிசைட் பண்ணது. ஆனால் எங்கள் கல்யாணத்துக்கு வீட்டில் ஒரு ஆப்போசிஷன் இருந்தாலும் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணதுக்கு நான் ஊரில் போய் இன்வைட் பண்ணும்போது எல்லோரும் ரெடி என் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு. நான் ஏற்கனவே இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எப்படிடா நான் என்னோட இதை செட் பண்ண, என்னோடய ப்ராக்டிஸையும் செட் பண்ணணும், கல்யாணத்துக்குள்ளே செலவும் பார்க்கணும். அது எல்லாத்தோட ஜாஸ்தி எங்கள் அம்மா ஒரு கண்டிஷன் வச்சாங்க. இங்கே பாரு, நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்போ எங்கள் சமுதாயத்தில் வந்து நகை ரொக்கம் வாங்காமல் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க. எங்கள் அம்மா வச்ச ஒரே கண்டிஷன் தான் வச்சாங்க, நீ நகை ரொக்கம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம சமுதாயப்படி எப்படி இருக்கிறாங்களோ நல்ல நகை நட்டு போட்டிருக்காங்களோ அது நீ வாங்குவியா இல்லை அவன் ஒய்ஃப் கொண்டு வர, அது இல்லை, நல்லபடியாக நடக்கணும், 4 பேருக்கு நல்லபடியாக பாலனுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சுன்னு ஒரு பேசணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஒரே எண்ணம். ஸோ அப்போது அதுக்காக தேவையான கடன், அந்த பேங்க் இந்த பேங்க்லாம் கடன் வாங்கினேன். பட் அந்த கடன் வாங்கினா அப்படியே ஒரு ஃபீலும் ஆகலை. ஏன்னா எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து வராங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. ஏன்னா 96 எங்கள் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. 2006 என் கல்யாணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் அது ஃபஸ்ட் டைமாக நான் தான் குடும்பத்தில் பெருசு. எங்கள் அப்பா தான் பெரியவங்க, நான் மூத்த பிள்ளை. ஸோ எங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டாக எனக்குள்ள கல்யாணம் நடக்கும்போது பெரிய விஷயம். ஊர்லேருந்து 100 பேர் வந்திருந்தாங்க சார் என் கல்யாணத்துக்கு. அவங்களுக்கு வீடு அது இதுன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு 3-4 நாள் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அங்கன்னு சொல்லி ஒரு ஆனால் இதில் எவ்வளோ கடத்தில் இருக்கேன் எனக்கும் என் மனைவிக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம் வச்சுக்கிடுங்களேன். ஸோ அப்படி ஒரு நல்லபடியாக ஒரு இணைஞ்சு நடந்த ஒரு கல்யாணம் எங்களுக்குள்ளது. ஸோ 2000 கல்யாணம் முடிஞ்சாச்சு. அண்ட் அப்போ தான் நான் ஒரு 6 மாதம் தான் ப்ராக்டிஸ் ஆகிருக்கேன். ஆனால் என் ஒய்ஃபு சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஃபுல்லாக அவன் ப்ராக்டிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோமோ நான் சம்பளம் எடுத்து அதை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக நின்னாங்க. பட் என்னவோ தெரில, அவங்களோட வாக்கோ பொண்ணான வாக்கோ என்னவோ தெரில, அந்த ஒரு வருஷத்துலேயே நான் செட் ஆகிட்டேன். அண்ட் ஐ திங்க் கோவிந்தன் கூட இன்னும் 3-4 வருஷத்தில் என்னை பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. இப்படின்னு இன்றைக்கி எங்களோட ப்ராக்டிஸ்க்கு 20 வருஷம் ஆகுது. இப்போ இந்த வருஷம் 2026 இப்போ இன்னும் 2 மாதத்தில் எங்களுக்கு 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம். நாங்கள் ஆக்சுவலி 20 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஆகும். பாலன் நாராயணன் கம்பெனி கிட்டத்தட்ட என்கிட்ட 25 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ 2026 நான் இங்கே 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். நாங்கள் 25 பேர் வேலை செய்கிறாங்க. 2 CA இருக்காங்க எனக்கு கீழே. ஒரு 1000 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு 100 to 150 கீழே எங்களுக்குள்ள ஆடிட் இருக்குது. ப்ளஸ் தனித்தனியாக இன்னும் 2-3 பிஸ்னஸ்லேயும் நான் இன்வால்வ்டாக இருக்கேன். அது இல்லாமக்கி நான் ஒரு லெவல் வந்ததுக்கு என்னோட திங்கிங் என்னென்னா, நான் ஒரு டைமில் கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி அந்த கோமதி லக்ஷ்மணன் மாமி என்கிட்ட சொன்னாங்க, நான் உனக்கு கையை பிடிக்கிறேன் இன்றைக்கி, நாளைக்கு ஒரு காலத்தில் நீ ஒரு 10 பேர் கையை பிடிக்கணும் அன்றைக்கி ஒரு சொல்லி எடுத்து சொன்னாங்க. நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நான் அன்றைக்கி 93 சொன்னது இன்றைக்கி 2026 ஆகுது. ஒரு நாள் கூட நான் மறந்தது கிடையாது. ஆக்சுவலி எனக்கு அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது சமுதாயத்தில் எங்கே முடியுமோ, நான் இன்றைக்கி முருகன் கோயில்லையும் நான் ட்ரஸ்டியாக இருக்கேன். மும்பை நாடார் சங்கத்தில் நான் ஒரு ட்ரெஷராக இருக்கேன். மும்பை நாடார் சங்கத்தில் கடந்த ஒரு 10 வருஷமாக ஆக்டிவாக இன்வால்வ்டாக இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள ப்ரெஷர் கம்மியானதுக்கப்புறம் என்னோட சமுதாய பணியும் தொடங்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். அண்ட் அது இல்லாமக்கி விஆர் ஒன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கும் செக்ரட்டரி. ரோட்டரி கிளப் ஆஃப் மும்பை சால்ட் சிட்டியில் நான் 2018-19 நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போ ரோட்டரியில் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் என்னோடய வேலையை தவிர சமுதாயத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அண்ட் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்படுறவங்களுக்கு என்றைக்கும் கைவிட மாட்டார், கடவுள் இருக்கார். நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன் ஆக்சுவலி. அண்ட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், என்னோட பர்சனல் திங்கிங். நீங்கள் ஃபுல் டைம் ஒரு இடத்துல ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்கன்னா அது விடக்கூடாது, அது மாறவே கூடாது. ஸ்ட்ரெயிட் அந்த கோல், அந்த விஷன், அது சேஞ்சே ஆகக்கூடாது. அது எப்போவுமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பாக அது நீங்கள் அந்த ஃபோக்கஸ் அந்த விஷன் அடைஞ்சிருவீங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சும்மா பேசுகிறதுக்காக பேசலை. நான் இன்றைக்கி இந்த நிலைமையை நான் என்றைக்குமே பெருசாக யோசிச்சதே கிடையாது. நான் ஆக்சுவலி இது கோவிந்தன் கூட 3 வருஷமாக கேட்டதுனால இன்றைக்கி நான் அக்ரி பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்வியூக்கு நான் என்றைக்குமே இதை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. பட் தென் கோவிந்த் என்ன கன்வின்ஸ் பண்ணாப்புல, சார் உங்களை பற்றி பேசுனா இன்னும் நிறைய பேர் வரப்போகிற தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணாப்புல. ஸோ ஐ ஆம் தேர். இன்னைக்கு நிறைய தமிழ் எவ்வளோ கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்றைக்கி மும்பை, தானே, கல்யாண் போன்ற இடத்துல நிறைய பேர் என்னை தெரியும். ஆக்சுவலி ஏன் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட பாக்கி பணிகளை வச்சு நிறைய பேர் தெரியும். நான் என்னோட என்னென்னா, நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆனதுக்கப்புறம் உங்களோட ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம மேலே கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் நீங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிற தரத்தில் இருக்கவங்களையும் மேலே கொண்டு வரதுக்கு உங்களோட ஒரு சப்போர்ட் இருக்கணும்னு என்னோட ஃபீலிங். அண்ட் நான் எல்லோரும் அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அது பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் எங்கள் அப்பா, அவருக்குள்ள ஒரு விஷன். நான் பட்ட கஷ்டம் அவன் பையன் படக்கூடாது. எங்கள் அப்பாவுக்குள்ள விஷன் கூட நின்றவங்க எங்கள் அம்மா. அவங்க எங்களை வளர்த்த விதம், படிக்காட்டாலுமே அந்த டிசிப்ளினாக வளர்க்கணுங்கிற சொல்லி அடிக்கும்போது அன்றைக்கி ஃபீல் பண்ணோம்.
அடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் தெரியுது ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் எல்லாத்தோட மேலே என்னோட வைஃப், நான் இன்றைக்கி கெரியர் இல்லை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறேன், எப்போவுமே என் கூட இருக்கிறது எந்த டைம்லையும். அண்ட் ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு பையன் இருக்கான், 12th படிச்சிருக்கான் போதார் காலேஜில். அண்ட் ஐ ஷுட் நாட் சே தட் கி என் பையன் எல்லாம் பார்த்தனால என் பையன் ரொம்ப ஹம்பிளாக இருக்கான். இப்படியே இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்படியே இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா நிலைமைக்கு வரணும். ஸோ இன்றைக்கி நான் கெரியரில் க்ரோத் ஆனதுக்கு எப்படி என்னோட அப்பா அம்மா என்னோட மாமி இருந்தாங்களோ, நான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா என்னோட முக்கிய சப்போர்ட் வந்து என்னோட மனைவி. ஏன்னா அவங்களோட விஷன் நான் கூட யோசித்து பார்த்தது கிடையாது நான் இவ்வளோ ஒரு லெவலுக்கு வருவேன்னு. அவங்களோட விஷன் இருந்துச்சுன்னா அவன் என் கூட வேலை செஞ்சனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னோட பொட்டென்ஷியல், நான் என்ன நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எப்போ பேக்கிங், இப்போ கூட எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும், ஒரு கிரிட்டிக்கலாக டிசிஷன், ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனாக இருந்தாலுமே அவங்களோட கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கிறதே கிடையாது. சில நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை பண்ணக்கூடாதுன்னு. தென் அப்புறமா கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தா இருக்கும் அவங்க ஏதோ ஒரு யோசிச்சு தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ டெஃபினெட்லி என்னோட கெரியரில் ஷி ஹஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எனக்கு பையன் இருக்கான், பேர் பிருத்வி. இப்போது 12th இப்போ தான் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கான். போதார் காலேஜில் காமர்ஸ் படிக்கிறான். அவனுக்கும் சிஏ பண்ணணும்னு சொல்லி இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதியிருக்கிறான். ஹோப்ஸோ அவனும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறணும், நல்ல ஒரு சிஏ ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நாங்கள் இந்த என்னவோ தெரில, எங்களுக்கு சிஏ வந்து ஒரு குல தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. இதே தொழில் இப்படியே கொண்டு போகணுன்னு அப்படின்னு சொல்லி அவனை வேண்டிக்கிறேன். அண்டு நேர்கள், நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூக்கு பார்த்துருப்பீங்க. ஹோப்ஸோ நீங்கள் பார்க்கணும். நான் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, நான் ஒரு பெரிய மனிதர்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். ஹோப்ஸோ அட்லீஸ்ட் என்னோட இந்த இன்டர்வியூ பார்த்து ஒரு 2 பேரோ 3 பேரோ இன்ஸ்பயர் ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமோ, ஒரு கெரியர் கவுன்சிலிங் வேணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு படிப்பு இங்கே நிற்குதோ, ஏதோ ஒரு சப்போர்ட் வேணுமோ, டெஃபினட்டாக நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் டு ஐஜிகே சேனல் கோவிந்தன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ உங்களோட இந்த பணி இதேமாரி தொடரணும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ வெரி மச்.